ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 139 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகளை அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சங்கீதக்காரன் சொன்ன ஒரு அனுபவத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாரில்லை. வரிசையா சொல்லிட்டு இருக்கிற காலங்கள் எல்லாம் உடைய கருத்தில் இருக்கிறது என்று. அதோடு மட்டுமல்ல, தாவீதை தேவன் பயன்படுத்தின விதமும் வித்தியாசமானதுதான். யாரும் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாறுவான் என்று சொல்லி. ஏன் யுத்த களத்திலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சார்பாக சவுல் ராஜா அவனுடைய சேவகர்கள் ராணுவ வீரர்களா நிற்கும் பொழுது கூட கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியாமல் பின்வாங்குகிறார்கள். கோலியாத்தோ ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள் சவால் விடுகிறான். ஆனால் யாரும் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் அங்கு இல்லை. ஆனால் வண்ணாந்தரத்திலிருந்து ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் அங்கு வருகிறான். அவன் வந்து நிற்குவது கோலியாத்து கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவனை அற்பமா எண்ணுகிறான். அற்பமா எண்ணின அந்த தாவீது இந்த கோலியாத்தை அங்கு மேற்கொள்கிறான். ஜெயித்த உடனே ஜனங்கள் எல்லாம் பாடுகிறார்கள். தாவீது கொண்டது 10,000 சொல்லிட்டு சவுல் கொண்டது 1000 என்று சொல்லி பாடுகிற அந்த பாடினது கூட வேதத்தில் சொல்லப்பட்டு பாருங்கள். ஒரே ஒரு அந்த சம்பவம் தாவீதை தேசங்கள் அதையும் தாண்டி பெரியவனாய் மாற்றிவிட்டது. இப்படி யோசித்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஒரு வண்ணாந்திரத்திலிருந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் முழு தேசத்தினுடைய சூழ்நிலையை மாற்றுகிறான். தேசத்துக்கு வரக்கூடிய நிந்தையை தடுத்து நிறுத்துகிறான். பாருங்கள், சிறு பையன் என்று அற்பமாய் அலட்சியம் பண்ணிவிட முடியவில்லை. ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். என் தாவீது கூட தெரியுமோ நம்ம தெரியவில்லை. அடுமைத்து அப்படியே தன் வாழ்க்கை முடிந்துவிடும் இல்லை. தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் தாவீது இருந்தார். நம்முடைய வாழ்க்கை நம்ம அநேகர் நினைக்கிறோம், நமக்கு என்னடா நம்ம வாழ்க்கைப்படிதான், நம்ம யாருக்கு யூஸா இருக்கிறோம், யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கிறோம் இல்லை. மற்றவர்கள் வேண்டுமானால் நினைக்கலாம், தேவன் பார்வையில் நாம் விசேஷமானவர்கள், ஏதோ தவறாக தேவன் நம்மளை இந்த பூமியில் வைத்து விட்டார், உருவாக்கி விட்டார். இல்லவே இல்லை. தேவன் நம்மை உருவாக்கி மட்டும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஏன் வயதான பிறகும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஐரோப்பா கண்டம் அது. அதுல ஒரு சிறு ஊரிலே ஒரு குடியிருப்பில் ஒரு சிறு பையன் ஒரு தாய்க்கு பிறக்கிறான். அந்த ஏழை தாய் வயிற்றில் அவன் உருவாகி பிறக்கும் பொழுது மற்றவர்கள் யாரும் இவன் ஒரு பெரிய ஆளாக மாறுவான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் அது நாடோடி கூட்டத்தை சேர்ந்த ஜனங்கள். அவள் ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் அந்த ஒரு சிறுபிள்ளை பிறக்கிறான். அவனும் வளருகிறான். அங்கு சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கிறது. ஆனால் தேவனை அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். பயன்படுத்தின விதத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்களே ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்க விதத்திலே இந்த பையனா இங்கிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறானா, இந்த இடத்துல தேவன் பயன்படுத்துகிறார் என்று எல்லோரும் யோசிக்க ஆச்சரியப்படத்தக்கதாக அது இருந்துதாம். அதுதான் வல்லமையாக பயன்படுத்தின 2 கண்டங்களை அசைத்த ரோட்னி ஜிப்சி ஸ்மித் என்கிற வல்லமையான ஊழியக்காரர். யோசித்து பாருங்கள், ஒரு நாடோடி கூட்டத்தில் இருந்து கூட நன்மை உண்டாகுமான்னு நாம் நினைக்கலாம். இல்லை, அங்கு ஒரு வல்லமையாய் 2 கண்டங்களை 2 காண்டினென்ட் அசைக்கக்கூடிய ஊழியரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறான். பாருங்கள், தேவன் யாரையும் எந்த இடத்திலும் பயன்படுத்த முடியும். நீங்கள் யாராக கூட இருக்கலாம். தேவன் உங்களை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்ட ஒரு திட்டம் அவர் தன்னுடைய புத்தகத்தில் வைத்திருக்கிறார். அந்த நம்மை குறித்த ப்ளூ பிரிண்ட் அவர் கையில இருக்குது. அதை பார்த்து ஆண்டவர் அதன்படி என் வாழ்க்கையை நடத்துங்கப்பா, செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பெயரெடுத்தால் போதும். நம்மை குறித்த திட்டத்தை தேவன் நமக்கு காண்பிப்பதோடு மட்டுமல்ல, நிறைவேற்றக்கூடிய பலனையும் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் அநேக நேரம் பயனற்றவர்களா நாங்களே நினைக்கிறோம், நாங்களே நொந்து கொள்கிறோம், அல்லது அநேகரால் அப்படித்தான் மதிப்பிடப்படுகிறோம். ஆனால் நீர் அப்படி அல்ல. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவர்களை கூட தூக்கி நிறுத்தி மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. வேதம் அதுதான் சொல்கிறது, வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் சொன்னது போல புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்டவர்களிடத்தில் இந்த நன்மை உண்டாகுது சொல்லி, இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகளிடத்திலிருந்து கூட நன்மைகள் உண்டாகும்படியாய் தூக்கி நிறுத்தி வல்லமையாய் பயன்படுத்துகிற தேவனானி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதனால சோர்ந்து போய் எந்த நன்மையுமே இல்லையே, பெண்ண எந்த யூஸுமே இல்லையே, யூஸ்லெஸ்ஸா போயிட்டோமே, என்னிடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி நொந்து கொள்கிற பிள்ளைகளே, இல்ல பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி திட்டத்துக்கு நேராக நடத்தி
எதற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறீரோ, எதற்காக தெரிந்து கொண்டிரோ, பிரித்தெடுத்திரோ, அது நிறைவேறுமடை கிருபை கொடுப்பீராக. இந்த நாள் முழுவதும் பிரசன்னம் இருக்கட்டும், நடத்தல இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஏதோ வீணா வேஸ்டா உட்கார்ந்து இருக்கிறோம்னு நாம் நினைக்க வேண்டாம். இனி என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். இன்னும் வைத்திருக்கிறான்னு சொன்னால், இன்னும் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். வைத்திருப்பதின் நோக்கம் ஒன்று உண்டு. அது நிறைவேற விட்டுக் கொடுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் பயனுள்ள பாத்திரமாய் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தி தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.